என்னதான் சத்துக்களான உணவுகள் எடுத்தாலும் குடல் பகுதியில் இந்த அப்சார்ப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சரியாக நடக்கலைனாலும் நிறைய டாக்ஸின்ஸ் கழிவுகள் இருந்தாலும் ஆசனவாயில் ஆனஸில் வந்து அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஆசனவாய் பகுதியில் அந்த புழுக்கள் வந்து நெளியறதோ இல்லை குழந்தைகள் தூங்கும்போது கை வச்சு அதை அரிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷனை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகளை நான் சொல்கிறேன். துவர்ப்பும் கசப்பும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குடல் ஆரோக்கியம் தாங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. இதில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு உடல் நலத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்மளுடைய அப்சார்ப்ஷன். நம்ம என்னதான் சத்துக்களான உணவுகள் எடுத்தாலும் குடல் பகுதியில் இந்த அப்சார்ப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சரியாக நடக்கலைனாலும் நிறைய டாக்ஸின்ஸ் கழிவுகள் இருந்தாலும் உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். முகத்தில் ரவுண்டாக வெண்மை நிறத்தில் தேமல் இருக்கிற மாதிரி, ஸோ திட்டு தேமல் இருக்கிறதோ, இல்லை சடனாக எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுதுங்க, எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதோ, அதுக்கப்புறம் மூச்சு வாங்குது, நடக்கும்போதே மூச்சு வாங்குது, உடலில் வந்து ஒரு சோர்வு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிறது, கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கிறது, ஆசனவாயில் ஆனஸில் வந்து அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற குடல் புழுக்கள் இருந்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். இந்த குடல் புழுக்களை இயற்கையாக நம்ம வராமல் தடுப்பது, இல்லை இருந்தால் அதை எப்படிங்க வெளியேற்றுவது? இன்றைக்கி குழந்தைகளுக்கு தான் நிறைய பேருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அடல்ட்ஸ்க்குமே பெரியவர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. ஸோ அடல்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா மோஷன் போகும்போது நிறைய புழுக்கள் எனக்கு வர மாதிரி தெரியுது, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஆசனவாய் பகுதியில் அந்த புழுக்கள் வந்து நெளியறதோ இல்லை குழந்தைகள் தூங்கும்போது கை வச்சு அதை அரிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷனை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போது உணவில் நம்ம என்ன மாற்றங்கள் செய்யணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா அதிகமான தேவையில்லாத இனிப்பு சர்க்கரை சார்ந்த உணவுகள், நல்ல ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், ஃப்ரோசன் டயட் நிறைய எடுக்கிறது, இதே தாங்க இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேரோட ஒரு உணவு முறையாகவே இருந்துகிட்ருக்கு. இதை நம்ம தவிர்த்தால் மட்டும்தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளோடு சேர்ந்து இந்த வார்ம்ஸும் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக இதை கவனிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் கலக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது ரத்த ஓட்டத்தில் கலந்து உடல் முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா, முக்கியமான உறுப்புகளில் போயிட்டு இது தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். குடல் புழுக்கள் தானே விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நம்ம உணவை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய குடல் பகுதியில் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தேவையில்லாத இந்த வார்ம்ஸை வந்து வெளியேற்றுவதற்கு இந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உணவு முறைகளில் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில், இதே மாதிரி ஒரே உணவை திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றது, ஐஸ்கிரீம்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம், மில்க் ஷேக்ன்ற பேரில் நிறைய ஏதேதோ நம்ம போட்டு கலராக கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது, இது எல்லாமே தவிர்த்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழச்சாறுகள் நம்ம குடிக்கிறது ரொம்ப கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸோடு சேர்ந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது குட் பாக்டீரியாஸ் நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வார்ம்ஸ், ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வார்ம்ஸை வந்து முற்றிலுமாக வெளியேற்றுவதற்கு என்ன உணவு முறைகள் எடுக்கலாம்? தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகளை நான் சொல்கிறேன். துவர்ப்பும் கசப்பும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுது குடல் முழுவதும் நமக்கு சுத்தமாகும். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுண்டைக்காய் வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும். கத்திரி பிஞ்சு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ சுண்டைக்காய் வந்து அவ்வளோ, இதில் வந்து பால் சுண்டைக்காய்னு ஒரு வகை இருக்கும், அது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும், குடல் பகுதிக்கும் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த பால் சுண்டைக்காயை நம்ம தினந்தோறும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கிடையாது. தினந்தோறும் தவறாமல் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடய சேர்த்து சாப்பிடணும். எத்தனைனா ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்போ தான் வயிறு முழுவதுமாக நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த சுண்டைக்காயை எடுத்துட்டு இதை நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை நல்லா நெய்யிலே வதக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர், ஒரு 2 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. என்ன காரணம், என்ன உணவு நீங்கள் எடுத்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டோட காலையில் இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துடுங்க. ரெகுலராக இதை சாப்பிடும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேறும். சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தே இருக்குங்க. இதையும் நம்ம காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும். நிறைய பேருக்கு, அடல்ட்ஸ்க்கு, வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கு என்னங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை உணவில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இது ரத்தத்தை மட்டும் கிடையாது, உடல் முழுவதுமே சுத்தி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மருந்துங்க. நல்ல கசப்பாக இருக்கும். ஸோ பிளட் பியூரிஃபையர், வெயிட் லாஸ் ஆகணும், ஃபேட்டி லிவர் இருக்குது, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புழுக்கள் வெளியேறுவதற்கு எல்லாத்துக்குமே இந்த இரத்த சுத்தி சூரணம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துங்க. இதை காலையிலும் இரவும் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வாங்களேன். காலை இரவு 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். அதனோடு சேர்ந்து தேவையில்லாமல் இந்த வார்ம்ஸ் இருக்குது, புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். தினம்தோறும் நம்ம என்ன பண்ணணும்னா கற்றாழை, கற்றாழை ஜூஸ் மோரோடு சேர்த்து கற்றாழை அடித்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். நெல்லிக்காய் சாறு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆவாரம் பூ டீ, ஆவாரம் பூ கஷாயமாகவோ இல்லை டீ மாதிரியோ நம்ம குடிச்சிட்டு வரலாம். செம்பருத்தி டீ, கொய்யா இலை டீ, இந்த மாதிரி நேச்சுரலாக தொற்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். வாரம் ஒரு நாள், ஸோ குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சண்டேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் தவறாமல் வாரம் வாரம் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். குடல் புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றை விட்டு வெளியேறி உடல் எடை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரிங்க, அது என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒன்றாக நம்ம சாப்பிட போகிறோம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா, வேப்பம் கொழுந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, கொழுந்து அந்த வேப்பிலை, அது உங்களுக்கு தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு தாங்க, இந்தந்த அளவுன்னு கிடையாது, தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். கருவேப்பிலை இலைகள் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கூட வேறு என்னங்க சேர்க்கணும் அப்படின்னா, கடுக்காய், ஒரு பாதி கடுக்காய் அளவு, அந்த கடுக்காய் பொடியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா முழு கடுக்காய் இருந்தால் உடச்சி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பாதி அளவுக்கு கடுக்காய் இதனோட வச்சுக்கணுங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதனோட வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் முக்கியமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2 to 3 பல் பூண்டு. ஸோ தவறாமல் இதில் பூண்டு நம்ம வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து அம்மியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பெரியவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 to 3 சுண்டைக்காய் அளவு, அப்படி பார்த்தோம்னா ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பெரியவர்கள் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவங்க அப்படின்னா ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டையாக எடுத்து தண்ணீர் போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணும். குழந்தைகள்லாம் ஒரு சுண்டைக்காய் அளவு கொடுத்தாலே போதும். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒரு 18 வயது வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சுண்டைக்காய் அளவு இந்த உருண்டை போட்டு விழுங்கிடணும், இல்லைன்னா தண்ணீரில் கலந்து குடிச்சிடணும். ஸோ விழுங்குறேன்னு சொல்லிட்டு தொண்டையில் எதுவும் மாட்டிடக்கூடாது, அதனால் தண்ணீரில் கலந்து கூட இதை குடிச்சிடலாம். ஸோ இது வாரத்துக்கு ஒரு முறை, வாரம் வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்கலாம். ஒரு 2 மாதங்கள், அப்போது ஒரு 8 to 9 முறை நீங்கள் இதை குடிப்பீங்க. குடிச்சிக்கிட்டே வாங்களேன், குடல் பகுதி நமக்கு நல்லா சுத்தமாக ஆரம்பிச்சிருங்க. குடல் புழுக்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு டெய்லி நைட்டு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய
வாய் விடங்க சூரணம்னு ஒரு மருந்து இருக்குது. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து அது வெளியேற்றும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து நைட் மட்டும் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. 10 நாட்கள் கொடுக்கணும். ஸோ அடல்ட்ஸ் அப்படின்னா ஒரு 20 நாட்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நைட் டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். அப்போ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து வெளியேறும். ஸோ அந்த புழுக்கள் வெளியேறுவதற்கு ஒரு டேப்லெட் நமக்கு கிடைக்குதே, அது நம்ம போடலாமா? போடலாம். ஆனால் திரும்பவும் ஒரு 10 நாளில் இந்த பிரச்சனை தொடர ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இயற்கையான முறையில் இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்தால் ரெகுலராக மோஷன் போகணும், ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப மலம் வந்து இறுகி கட்டி கட்டியாக போகிற மாதிரி இருக்குங்க, சின்ன சின்ன உருண்டைகளாக போகிற மாதிரி ஆயிடுச்சு, 3 நாளுக்கு ஒரு முறை 4 நாளுக்கு ஒரு முறை மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, தயவுசெய்து அந்த பழக்கத்தை மாற்றுங்க. டெய்லி நம்ம வந்து மோஷன் போனால் மட்டும்தான் உடல் இந்த மாதிரி கழிவுகள் இருக்காது. ஸோ கழிவுகள் இல்லைன்னா தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ குடல் புழுக்களை வெளியேற்ற இயற்கையான வழிமுறைகளை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.